சூடா இருக்குதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் விளாக். இன்றைக்கி வந்து சண்டேவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையிலேருந்து என்னென்ன வேலை செய்கிறோம், சண்டே என்ன சமையல் பண்ணுறோம், அதுதான் இன்றைக்கி எங்களுடைய விளாக். ஃபுல்லாக வந்து மார்னிங் ரொட்டீனு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கறி குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பார்க்கலாம்.
என்னது ஈச்சப்பழம் ஈச்சம்பழம். ஈச்சப்பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈச்சப்பழம் இது சின்ன வயசுல சாப்பிடுறது சூப்பரா இருக்கும். அந்த பழம் இந்த மாதிரி கருப்பா இருக்கிற பழத்துல சாப்பிடணும். நல்லா இருக்கா? பேரிச்சம்பழம் மாதிரி தான் இருக்கும். ஏய் என்ன நல்லா தான் இருக்கு. நல்லா இல்லையா? இதெல்லாம் கிடைக்கணுமே. இதெல்லாம் கிடைக்கணுமே. ஆ இதுக்காகவே லீவு நாள்ல நாங்க எங்கெங்கெல்லாம் திரி வந்து சூடா இருக்குதா? அதான் அப்படியே அடுப்புல இருந்து எடுத்துன்னு வரேன். அந்த இது குடி அந்த இது சாப்பிட்டாலே இப்போ ஒரு பழம் அது வாய் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு மாவு. ஜானி வந்து டீக்கு வந்து ரெடியாக உட்காந்துட்டான். ஒரிஜினல் பசுமாட்டு பால்ரா, உனக்காக கிரு மாட்டோட பால் இது சரிதா? சின்ன வயசுல கூட டீயே குடிக்க மாட்டேன். என்னப்பா தண்ணி ஊத்துற மாதிரியே இருக்குது அதுல நீ டீ ஏற்று ஊத்த. அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சுங்களா? போட்டுக்கிறீங்க இன்னைக்கு நீ தான் கறி மித்திரா ஒன்று தான் கேட்டுனுக்கிறான். வா மித்த இவரா போடலாமா? இன்னைக்கு போடலாமா? ஜானி வேற வரான். ஓகேவா? ஏய் நான் பிக்கிறதுங்காட்டி பிச்சிருவோம் போல. ஏடா ஜானி சரி ஜானி பாக்குறத பாரு கூடவே விட மாட்டான் போகுது. வந்து முட்டையே போட மாட்டேற எம்மா நாள் ஒன்று விடுறது. ஸோ இன்னைக்கு நீ தான் வந்து ஆவி பறக்குது மேலே. மேலே இருக்கிற இதுவெல்லாம் வந்து எதனா இன்ஃபெக்ஷன் கிருமி எதனா இருந்ததுன்னா மஞ்சள் தூள் வந்து முடிச்சிடும். அதுதான் மஞ்சள் தூள். ஆமாம் நாட்டுக்கோழி வேகாதுமா. நிமித்து சொல்ல நேரம் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சாங்காட்டியும் சூடு உடம்பு வெயில்ல. விட்டு மயக்கமே போட்டுருவோம் பொழுது. இந்த புளி ப்ரூஸ்லி தானே? ப்ரூஸ்லி ஃபுல்லாக ஏறி உடம்புல எண்ணெயே இல்லை. அப்பா அது பண்ண கெட்டல கிளீசல்லாம் பண்ண வித்துறான்.
கொடு எனக்கு கை கொடுறா ஒரு வாசம் சூப்பரா இருக்கு கோபர் அதான் அதிகமான எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் வந்து ஒரு மாதிரியா இருக்கும். சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்க மாட்டேங்குது போட்டு எல்லாம் தூங்கும். அப்படியே அதெல்லாம் தூங்கிட்டு போன வாரம் தூங்கும் இல்லையா கொஞ்சம் தான் வைக்கிறேன் நிறைய வைக்கிறேன் கூடாது மெத்தர்னுக்கு போடும்போது சுடு சுடு பொரிமா சாப்பிடும். இல்ல அது இது மெத்தர்னுக்கு போடு, ஈரில் போடு அவனுக்கு. நாலு பேர் கறி நல்லா முட்டை முட்டையாக நாட்டுக்கோழி கறினாலே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுவும் மண்பானையில் சட்டியில் வந்து செஞ்ச குழம்பு வந்து சூடுதான் நானும் உங்களுக்குள்ளே சாப்பிட்டு நல்லா இருக்குதா உப்புலாம் கரெக்டா இருக்குதா உப்பு போடணுமான்னு பாருங்க போன வாரம் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க பாஸ்மதி இது சிவன் சாம்பார் நைஸா இருக்குதா டீ போயிட போகுது பிரகேஷ் உன் வாயில நீ சாப்பிடுயா? கறி வெட்ட லேட் ஆயிடுச்சு 65 எல்லாம் போடல நீ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி கறி குழம்பு வந்து வச்சு சிறப்பாக சாப்பிட்டாச்சு. ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சா பசங்க எல்லாருமே, அதனால எல்லாரும் வந்து ஃபேமிலியோட எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பக்காவாக நாட்டுக்கோழி கறி வந்து சாப்பிட்டேன். ஏன்னா நாட்டுக்கோழி கறி வந்து செய்யறதுனாவே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த விளாக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய்.